செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். ஆந்திராவில் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரை நாளையுடன் நிறைவடைய உள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க களத்திலிருந்து நமது செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ரமேஷ், அங்கு என்னென்ன பிரச்சனைகளை முன்வைத்து இந்த பரப்புரை மேற்கொள்ளப்படுகிறது? பூங்குழலி, நேற்றைக்கு நம்ம கடப்பா போன்ற உள் மாவட்டங்களில் நம்ம கலாய்வு செய்தோம். இன்றைக்கு கடலோர மாவட்டங்கள், அதாவது எப்படி தமிழ்நாட்டில் ஒரு நீண்ட கடற்கரை இருக்கிறதோ அதே போல் ஆந்திர மாநிலத்திலும் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய அந்த கடல் பகுதி என்பது விஜயவாடா, விசாகப்பட்டினம் வரை நீண்டு கொண்டே செல்கிறது. இரண்டாவது பெரிய கடற்கரையை கொண்ட மாநிலமாக இருக்கிறது. இந்த ஓங்கோலில் இருக்கும். ஓங்கோல் நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் தினேஷ் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறார். இந்த ஓங்கோல் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 2 முனை போட்டி இருக்கிறது. இப்போ உதாரணமாக இங்கே இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கட்சி இருக்கக்கூடிய எம்பி வேட்பாளர் மற்றும் எம்எல்ஏ வேட்பாளர் அங்கே அந்த படத்தில் பார்க்க முடியும். அதே போன்று ஒய்எஸ்ஆர் கட்சியுடைய எம்பி வேட்பாளர் மற்றும் எம்எல்ஏ வேட்பாளர் அவர்கள் இங்கே அதிக அளவில் பிரச்சாரம் செய்கிறத பார்க்க முடியுது. காங்கிரஸ் கட்சி இந்த இடத்துல எங்கே இருக்குன்னு தேடுற அளவுக்கு தான் இருக்குது. அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சி பல்வேறு தலைமை மாற்றம், ஒரு காலத்தில் ஒருங்கிணைந்த ஆந்திராவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது. ஆனால் தற்போது தெலுங்கானாவில் ஆட்சிக்கு வந்துட்டா கூட இங்கே காங்கிரஸ் கட்சி எங்கே தான் இருக்குன்னு தேடி பார்க்குற அளவுக்கு அந்த மாநில தலைவர் கடப்பா தொகுதியிலே மட்டும்தான் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. எனவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு. தற்போதைய முதலமைச்சர் 9 குறிப்பாக நவ அசூரன்ஸை கொடுத்துருந்தாரு. ஆனால் அது எதையுமே செய்யலை அப்படின்னு தான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் விமர்சனம் செய்கிறாங்க. பொதுமக்களும் வேலைவாய்ப்பு குறித்து கேள்வி எழுப்புகிறார்கள். இதற்கு மாறாக சந்திரபாபு நாயுடு சூப்பர் 6 திட்டம் என்கிட்ட இருக்கு. அவர் 9 திட்டத்தை தான் சொல்கிறார். நான் சூப்பர் 6ன்னு சொல்லி நிறைய திட்டங்கள் டைரக்ட் கேஷாக போய் மக்களுக்கு சேர்ற மாதிரியான திட்டம், படிக்கிற பசங்களுக்கு மாதந்தோறும் உதவி திட்டம், பெண்களுக்கான மாதந்தோறும் உதவி திட்டம், அதே போல் பெண்கள் அரசு பேருந்தில் இலவசம் அப்படின்ற மாதிரியான திட்டங்களை, கவர்ச்சிகரியான திட்டங்களை 2 கட்சிகளும் சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தேசிய எலெக்ஷன் நடக்குதா அப்படின்ற அளவுக்கு தெரியாத அளவுக்கு உள்ளூர் பிரச்சனைகள் தான் பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சர்மிளா, ஒய்எஸ் காங்கிரஸ் கட்சியுடைய பிரதர், அவங்களோட சிஸ்டர் இருக்கக்கூடிய அந்த ஒய்எஸ் சர்மிளா பார்த்தீங்கன்னா ஒரு விவேகானந்த ரெட்டி அப்படின்றத கொலை வழக்கில் முதலமைச்சருக்கு சம்மந்தம் இருக்குது. அந்த கடப்பா தொகுதியுடைய ஒய்எஸ் கட்சியுடைய வேட்பாளர் அவினேஷ் ரெட்டிக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு டைரெக்டாக அந்த கொலையான அந்த விவேகானந்த ரெட்டியுடைய புகைப்படத்தை மேடையிலே காமிச்சு பிரச்சாரம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கண்ணாடி, முகம் பார்க்குற கண்ணாடியை காட்டி இதை பார்த்து பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரிக்காக கேட்குறதையும் பார்க்க முடிகிறது. இது போன்ற பல்வேறு உள்ளூர் பிரச்சனைகளை வைத்து இங்கே தேர்தல் பிரச்சாரம் போய்கொண்டிருக்கிறது. நம்ம ஓங்கோல் பகுதியில் இன்று மாலை ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர் ரோட் ஷோ நடத்த இருக்காரு. அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு தேசிய தலைவர்களும் வர இருக்கிறார்கள். கடப்பா பகுதியில் கடப்பா தொகுதியை அவங்களுடைய ஒய்எஸ் ராஜசேகருடைய அந்த தொகுதியில் இன்றைக்கு ஜெகன்மோகன் ரெட்டியும் பிரச்சாரத்தில் இருக்காரு. அரசியல் களம் குறிப்பாக இன்னும் நாளை மாலை 5 மணிக்கு முடியுது. இன்னமும் ஒரு 30 மணி நேரம் தான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு இருக்குன்றதுனால அனைத்து அரசியல் தலைவரும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. தொடர்ச்சியாக நம்ம பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம், விஜயவாடா போன்ற பகுதிகளுக்கும் செல்ல இருக்கிறோம். அங்கே மக்கள் என்ன சொல்கிறாங்க, அங்கே கள நிலவரம் எப்படி இருக்குன்றது நம்ம அடுத்தடுத்த நேரலைகளில் பகிர்ந்துக்க போகிறோம். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.